விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. இதுவரை நீங்கள் சந்தித்த அவமானங்கள், தடைப்பட்ட முயற்சிகள், உங்களின் திறமையை புரிந்து கொள்ளாத உறவினர்கள், இவனால எதுவும் முடியாது என்று பேசினவர்கள் எல்லோருக்கும் பதில் சொல்லும் காலம் ஆரம்பமாகிறது. நீண்ட நாட்களாக மனசுக்குள் அடக்கி வைத்திருந்த வலி, கோபம், ஏமாற்றம் எல்லாம் இப்போது சக்தியாக மாறப்போகிறது. விருச்சிகம் ராசி என்பதே மறுபிறவி எடுக்கும் சக்தி கொண்ட ராசி. விழுந்த இடத்திலிருந்து இன்னும் பலமாக எழுவது உங்கள் இயல்பு. கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு ஏன் இப்படி சோதனைகள் வந்தது? ஏன் முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை? ஏன் நெருக்கமானவர்களே விலகி போனார்கள் என்று நீங்கள் பலமுறை கடவுளிடம் கேட்டிருப்பீர்கள். அதற்கான பதில் இப்போதுதான் தெளிவாக வெளிப்படுகிறது. இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள், குறிப்பாக 31க்கு முன் உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை அடைகிறது. பணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரை கடன், செலவு, திடீர் பிரச்சனை என்று மனதை சோர வைத்த விஷயங்களிலிருந்து மெதுவாக விடுதலை கிடைக்கும். சில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் யோகம் இருக்கிறது. அது நிலுவையிலிருந்த தொகையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முன்பு செய்த ஒரு முயற்சியின் பலனாக இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாற்றத்தை பார்த்து உங்கள் குடும்பத்திலேயே சிலருக்கு பொறாமை வர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை மதிக்காத உறவினர்கள் அவனுக்கு இப்படியெல்லாம் எப்படி நடக்குது என்று உள்ளுக்குள் எரிய ஆரம்பிப்பார்கள். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை காப்பாற்றுவது மிக மிக முக்கியம். உங்கள் முன்னேற்றத்தை எல்லோரிடமும் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வெற்றி அமைதியாகவே பேசும். உறவுகள் தொடர்பாக பார்க்கும்போது, இதுவரை உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள், உங்கள் நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இப்போது தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். சிலர் திடீரென உங்களிடம் இனிமையாக பேசலாம், சிலர் காரணமில்லாமல் விலகலாம். இது எல்லாம் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் இயக்கத்தால் ஏற்படும் இயற்கையான வடிகட்ட. யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பதை இந்த காலம் தெளிவாக காட்டும். மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இதுவரை சின்ன விஷயத்துக்கே கவலைப்பட்ட நீங்கள் இப்போது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற மன உறுதியை அடைவீர்கள். இந்த மன உறுதியே உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் முதல் படி. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நான் சொல்வது ஒரு தொடக்கம் மட்டும். இனி உங்கள் தொழில், வேலை, பணம், காதல், திருமணம், ரகசிய எதிரிகள், ஆன்மீக வளர்ச்சி வரை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கப் போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஜனவரி 31க்கு முன் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அதை பார்த்து சில உறவினர்கள் அமைதியாக பொறாமையில் எரிய போகிறார்கள். இந்த மாற்றத்தின் அடுத்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் உழைப்பின் உண்மையான மதிப்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் செய்த வேலை, காட்டிய பொறுமை, விழுந்தும் எழுந்த முயற்சிகள் எல்லாம் கணக்கில் சேரும் காலம் இது. குறிப்பாக வேலை பார்க்கிறவர்கள் தங்களின் திறமைக்கான அங்கீகாரத்தை பெறுவார்கள். மேலதிகாரிகள் இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்திருந்தால் கூட இப்போது திடீரென உங்கள் பெயர் பேசப்படும். ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் வந்து சேரலாம். இது பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லையெனில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு புதிய பாதையாக இருக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாட்கள் மிகவும் முக்கியமானவை. முன்பு நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, அப்போது சரியா தவறா என்று சந்தேகப்பட்ட விஷயம் இப்போது சரியான முடிவுதான் என்று நிரூபிக்கப்படும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். பேசப்படாத உங்கள் வேலை இப்போது பேசப்படும். இதை பார்த்து அருகில் இருக்கும் சிலர் உள்ளுக்குள் பதறுவார்கள். இவனுக்கு இப்படியெல்லாம் ஏன் நல்லது நடக்குது என்ற கேள்வி அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை உங்கள் இலக்கில் மட்டும் வைத்தால் போதும். பண விஷயத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழும். பணத்தை சேமிப்பது எப்படி, செலவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற தெளிவு உங்களுக்கு வரும். இதுவரை பணம் வந்தாலும் நிலைக்காமல் போனவர்களுக்கு இப்போது நிலைத்த தன்மை உருவாகும். சிறு சிறு சேமிப்புகள் கூட பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் ஒரு ரகசிய திட்டத்தை ஆரம்பிக்கலாம். அது ஆன்லைன் வேலை, முதலீடு அல்லது ஒரு தனிப்பட்ட முயற்சியாக இருக்கலாம். அந்த முயற்சி ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் விரைவில் நல்ல பலனை கொடுக்கும். இதை அறிந்ததும் முன்பு உங்களை குறை சொன்னவர்கள் இப்போது உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். உறவுகளில் ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். யார் உண்மையாக உங்கள் நலன் விரும்புகிறார்கள், யார் முகமூடி போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரியும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள், சகோதரர்கள் அல்லது உறவு சங்கிலியில் இருக்கும் சிலர் உங்கள் வளர்ச்சியை மனதார ஏற்க முடியாமல் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ எதிர்மறையாக நடந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் நீங்கள் வாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அமைதிதான் உங்கள் பெரிய ஆயுதம்.
மனதளவில் நீங்கள் மிகவும் பலமாக மாறுவீர்கள். இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்கள், என்ன ஆகுமோ என்ற எண்ணங்கள் இப்போது உங்களை கட்டுப்படுத்தாது. ஒரு தெளிவு, ஒரு தைரியம், நான் பார்த்துக்குவேன் என்ற மனநிலை உருவாகும். இந்த மனநிலையே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக யோசிக்கலாம், எதிர்காலத்தை பற்றி கனவு காணலாம். அந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, அவை செயல்படுத்த வேண்டிய திட்டங்களாக மாறும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகள், எடுக்கும் முடிவுகள் எல்லாம் மிக முக்கியம். ஒரு சொல் கூட உங்கள் வாழ்க்கையை மேலே தூக்கலாம் அல்லது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கலாம். அதனால் பொறுமையும் புத்திசாலித்தனமும் இணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது. இனி உங்கள் காதல் வாழ்க்கை, திருமண வாய்ப்புகள், மறைமுக எதிரிகள், ஆன்மீக பாதுகாப்பு, அதிர்ஷ்டம் கூடும் நாட்கள் பற்றி மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். இப்போது நடப்பது எல்லாம் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. உண்மையான உயர்வு இன்னும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் மிக ஆழமாக வேரூன்ற தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் உருவாகும். என் வாழ்க்கை எனக்காக என்ற தெளிவு பிறக்கும். இதன் காரணமாக சில முடிவுகள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக சகித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள், மனதை நசுக்கும் உறவுகள், மரியாதை இல்லாத தொடர்புகள், இவையெல்லாம் இப்போது உங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வருவீர்கள். இந்த முடிவு திடீர் கோபத்தில் எடுக்கப்படுவதல்ல, பல நாட்களாக உள்ளுக்குள் வளர்ந்த ஒரு தெளிவின் வெளிப்பாடு. இந்த மாற்றத்தை பார்த்து சிலர் முன்னாடி இப்படில்லையே என்று பேசுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இப்போதுதான் நீங்கள் உண்மையான விருச்சிகம் ராசியின் சக்திக்குள் வர ஆரம்பிக்கிறீர்கள். வேலை மற்றும் பண விஷயங்களில் ஒருவிதமான ரகசிய முன்னேற்றம் இருக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு அல்லது யாருக்கும் சொல்லாமல் செய்த ஒரு முயற்சி பின்னர் பெரிய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு இது இடமாற்றமாக இருக்கலாம், சிலருக்கு வேலை மாறுதல் அல்லது பணியிடத்தில் உங்களுக்கே சாதகமாக ஒரு அமைப்பு மாறுதல் ஏற்படலாம். இதுவரை உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த பயம், இதை செய்தா என்ன ஆகுமோ என்ற தயக்கம் இப்போது குறையும். அதற்கு பதிலாக செய்து பார்த்துதான் தெரியும் என்ற துணிவு வரும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். முன்பு உங்களை குழந்தை மாதிரி பார்த்தவர்கள் கூட இப்போது உங்கள் ஆலோசனையை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். ஆனால் இந்த மாற்றத்தை எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக உங்கள் வளர்ச்சி, தங்கள் நிலையை நினைவூட்டும் சில உறவினர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு எரிச்சல் உருவாகும். அது பேசாமல் கண்களில் தெரியும், வார்த்தைகளில் மறைமுகமாக வெளிப்படும். அந்த இடங்களில் நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம். உங்கள் அமைதி, உங்கள் முன்னேற்றம்தான் அவர்களுக்கு பதில். மனநிலையில் ஒரு ஆழமான அமைதி வரும். இதுவரை உங்களை உறுத்திய பழைய நினைவுகள், தோல்விகள், அவமானங்கள் இப்போது உங்களை கட்டுப்படுத்தாது. அவை அனுபவமாக மாறி உங்களை இன்னும் முதிர்ச்சியடைய செய்யும். சில இரவுகளில் திடீரென பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் அவை கண்ணீர் கொடுக்காது, ஒரு பாடமாக மட்டுமே தோன்றும். ஆன்மீக ரீதியாகவும் ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் வழக்கமாக செய்யாத ஒரு ஜெபம், தியானம் அல்லது மனதுக்குள் கடவுளுடன் பேசுவது போல ஒரு பழக்கம் உருவாகலாம். இது வெளிப்படையாக பெரிய விஷயமாக தெரியாவிட்டாலும் உங்களை உள்ளிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படும். எதிர்பாராத நேரங்களில் திடீர் தீர்வுகள் கிடைப்பது, சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திப்பது போன்ற அதிர்ஷ்ட சம்பவங்கள் அதிகரிக்கும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் சக்தி வெளியில் காட்டுவதில் இல்லை, உள்ளுக்குள் உறுதியாக நிற்பதில் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நான் யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லாத ஒரு நிலை உருவாகும். காரணம், உங்கள் செயல்களே பேச ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை சந்தேகமாக பார்த்தவர்கள், உங்கள் திறமையை சிறிதாக எண்ணியவர்கள் இப்போது தங்களுக்குள்ளேயே உங்கள் வளர்ச்சியை ஒப்புக்கொள்ள தொடங்குவார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அமைதியாக கவனிப்பார்கள். இதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. வேலை மற்றும் தொழிலில் ஒருவிதமான நிலைத்தன்மை வரும். முன்பு இருந்த அவசரம், குழப்பம், இது சரியா என்ற எண்ணம் குறைந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக முடிவு செய்யும் திறன் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான ஒப்பந்தம், பேசிக்கொண்டிருந்த ஒரு டீல் அல்லது நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இருந்த விஷயம் இப்போது உங்களுக்கு சாதகமாக நகரும். சில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை கனவாக இருந்த ஒரு விஷயம் நிஜமாக மாறும். அது புதிய வீடு, வாகனம் அல்லது வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கலாம். இந்த மாற்றத்தை பார்த்து உறவுகளில் சிலருக்கு வெளிப்படையாகவே பொறாமை தெரியும். குறிப்பாக முன்பு உங்களுக்கு உதவி செய்யாமல் ஆனால் இப்போது உங்கள் வெற்றியை பார்த்து அருகில் வர முயற்சிப்பவர்கள் அதிகரிப்பார்கள். அவர்களின் வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் உள்ளார்ந்த நோக்கம் வேறாக இருக்கலாம். இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே,
எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் திட்டங்கள், உங்கள் வருமானம், உங்கள் அடுத்த முடிவுகள் இவையெல்லாம் உங்களுக்குள் பாதுகாப்பாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தெளிவு வரும். யாருக்காக நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உண்மையில் எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதனால் சில உறவுகளில் ஒரு தூரம் உருவாகலாம். ஆனால் அந்த தூரம் உங்களுக்கு வேதனை தராது, மாறாக மன அமைதியை தரும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திடீரென மிகவும் தேர்ந்தெடுப்பாக மாறுவார்கள். மனிதர்களை தேர்வு செய்வதில், வார்த்தைகளை தேர்வு செய்வதில், செலவுகளை தேர்வு செய்வதில் இது சுயநலமாக இல்லை, இது சுய பாதுகாப்பு. உடல் நலத்திலும் கவனம் அதிகரிக்கும். முன்பு அலட்சியப்படுத்திய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போது உங்களுக்கு முக்கியமாக தோன்றும். சரியான உணவு, ஓய்வு, தூக்கம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த மாற்றம் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். மனதளவில் நீங்கள் மிகவும் முதிர்ச்சியடைவீர்கள். யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அது உங்களை காயப்படுத்தாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மதிப்பை இப்போது நீங்களே உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் அமைதி, உங்கள் கட்டுப்பாடு, உங்கள் ஆழமான பார்வை இதுவே உங்களை மற்றவர்களிலிருந்து உயர்த்தி காட்டும். பேசாமல் முன்னேறுவதுதான் இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி வழியாக மாறுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவிதமான எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் நடக்குது என்ற நம்பிக்கை வலுவாக உருவாகும். இதுவரை சூழ்நிலைகள் உங்களை இயக்கியது போல் இருந்தால் இப்போது நீங்கள் தான் சூழ்நிலைகளை இயக்க ஆரம்பிப்பீர்கள். சிறிய விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொண்டு தேவையில்லாத இடங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காமல் இருப்பீர்கள். இதனால் மன அழுத்தம் கணிசமாக குறையும். வேலை மற்றும் வருமானத்தில் ஒரு புதிய ஓட்டம் ஆரம்பிக்கும். ஒரே வழியில் மட்டுமே பணம் வரவேண்டும் என்ற பழைய எண்ணம் மாறி பல வழிகளில் வருமானம் உருவாக்கும் யோசனைகள் தோன்றும். சிலருக்கு இது சைடு இன்பமாக இருக்கலாம், சிலருக்கு முழுக்க முழுக்க வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் யாரும் பெரிதாக கவனிக்காத இந்த மாற்றம் சில நாட்களில் பேசப்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அமைதியாக பின்னால் பேசுபவர்கள் அதிகரிப்பார்கள். நேரடியாக எதிர்க்க முடியாமல் மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு மிக வலுவானது. நீங்கள் எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாமல் சூழ்நிலைகளே உங்களுக்கு சாதகமாக மாறும். உறவுகளில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். இதுவரை உங்களிடம் ஆதரவு இல்லை என்று நினைத்த ஒருவர் திடீரென உங்களுக்கு துணையாக நிற்பார். அதே நேரத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் மெதுவாக விலகலாம். இது உங்களை வருத்தும் வகையில் அல்ல, மாறாக யார் உண்மையில் உங்கள் பயணத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்பதை தெளிவாக காட்டும் வகையில் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் மனதில் ஒரு தெளிவு உருவாகும். குழப்பம், சந்தேகம், இது சரியான மனிதரா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். சிலர் ஒரு உறவை முடிக்கலாம், சிலர் ஒரு உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லலாம். எது நடந்தாலும் அது உங்கள் மன அமைதிக்காகவே நடக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளில் உங்கள் கருத்து கேட்கப்படும். இதை பார்த்து சில உறவினர்கள் உள்ளுக்குள் கரியமாக உணரலாம். காரணம், இதுவரை அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள், இப்போது அந்த இடம் மெதுவாக உங்களிடம் வந்து சேருகிறது. ஆன்மீக ரீதியாக ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, தாமதம் கூட ஒரு பாதுகாப்பு தான் என்ற உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். இதனால் ஏமாற்றம் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. இரவு நேரங்களில் மனம் அமைதியாக இருக்கும், தூக்கம் கூடும். கனவுகள் கூட தெளிவாக நினைவில் நிற்கலாம். சில கனவுகள் எதிர்காலத்துக்கான சைகையாக இருக்கலாம். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை வேகமாக ஓடவில்லை, ஆனால் சரியான திசையில் ஆழமாக நகர்கிறது. அந்த ஆழமான நகர்வு தான் விரைவில் வெளியில் பெரிய மாற்றமாக வெடிக்கப் போகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை பிறர் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்த நாட்கள் மெதுவாக முடிவுக்கு வருகிறது. இப்போது உங்கள் மனசு சொல்வதையே நீங்கள் கேட்க தொடங்குவீர்கள். இந்த மாற்றம் சிலருக்கு சுயநலமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது சுயமரியாதை. அதனால்தான் நீங்கள் இனிமேல் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் நேரம், உங்கள் சக்தி, உங்கள் உணர்வுகள் இவையெல்லாம் மதிப்புடைய என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான திருப்பம் நடக்கும். இதுவரை நீங்கள் செய்த ஒரு முயற்சி மெதுவாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது உடனடி பெரிய வெற்றியாக இல்லாவிட்டாலும் உறுதியான அடித்தளமாக இருக்கும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் திடீரென ஒரு புதிய திறமையை வெளிப்படுத்துவார்கள். எழுதுவது, பேசுவது, கற்பிப்பது அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு கவனம் பெறலாம். இதை பார்த்து முன்பு உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட
இப்போது உங்களிடம் உதவி அல்லது ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். பண விஷயங்களில் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தானாகவே குறைத்துக் கொள்வீர்கள். பணம் எங்கு போகிறது, எங்கே நிற்க வேண்டும் என்பதில் தெளிவு வரும். இதனால் மனதில் இருந்த ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு நீங்கும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களிடம் வந்து சேரலாம். அது ஆரம்பத்தில் சுமையாக தோன்றினாலும் பின்னர் அது உங்களுக்கு மரியாதையையும் மதிப்பையும் கொண்டு வரும். உறவுகள் தொடர்பாக நீங்கள் மிகவும் தேர்ந்தெடுப்பாக மாறுவீர்கள். எல்லோரையும் உள்ளே அனுமதிக்காமல் உண்மையாக உங்களை புரிந்து கொள்பவர்களை மட்டுமே அருகில் வைத்துக் கொள்வீர்கள். இதனால் சில உறவுகள் தானாகவே விலகும். ஆனால் அந்த விலகல் உங்களுக்கு இழப்பாக தெரியாது. மனதளவில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இதுவரை உங்களை கட்டி போட்டிருந்த குற்ற உணர்வு, நான் இப்படித்தான் இருக்கணுமா என்ற சந்தேகம் எல்லாம் கரைந்து போகும். அதற்கு பதிலாக நான் இப்படித்தான் இருக்கிறேன், இதுவே போதும் என்ற ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். உடல் நலத்தில் சிறிய சீரமைப்புகள் நடக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு, உறக்கம், தினசரி பழக்கங்கள் இவையெல்லாம் மெதுவாக ஒழுங்காக மாறும். இந்த ஒழுங்கு உங்கள் சக்தியை அதிகரிக்கும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் மிகவும் வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வலிமைதான் யாராலும் குலைக்க முடியாத உங்கள் அடுத்த வாழ்க்கை அடித்தளமாக மாறப்போகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான உயர்வு தெளிவாக உணரப்படும். வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல், ஆனால் உள்ளுக்குள் அனைத்தும் சரியாக அமர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை குழப்பிய முடிவுகள், எதை தேர்வு செய்வது என்ற தயக்கம் இப்போது இயல்பாகவே தெளிவாகிவிடும். சரியானது எது, தேவையற்றது எது என்பதை கண்டுபிடிக்க அதிகமாக யோசிக்க வேண்டிய நிலை இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் உள்ளுணர்வு வலுப்பெறும். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் பெயர் மெதுவாக ஒரு மதிப்பாக மாறும். முன்பு நீங்கள் செய்த முயற்சிகள், யாருக்கும் தெரியாமல் இருந்த உழைப்புகள் இப்போது சரியான நேரத்தில் சரியான மனிதர்களின் கவனத்திற்கு வரும். ஒரு வாய்ப்பு திடீரென வந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்ட ஒரு பலன். இந்த வளர்ச்சியை பார்த்து சிலர் வெளிப்படையாக பாராட்டுவார்கள், சிலர் உள்ளுக்குள் பொறாமை கொண்டு அமைதியாக இருப்பார்கள். அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். பண விஷயங்களில் ஒரு நிலைத்த ஓட்டம் உருவாகும். வருமானம் வருவதும் போவதும் கணக்கில் வரும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். இதனால் மனதில் இருந்த ஒரு நிரந்தர பதற்றம் குறையும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஆவணங்கள், ஒப்பந்தங்கள் அல்லது சட்டம் தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுப்பார்கள். முன்பு தள்ளி போட்ட விஷயங்கள் இப்போது முடிவுக்கு வரும். உறவுகளில் உண்மையும் பொய்யும் தெளிவாக பிரியும். யார் உங்களை உண்மையாக ஆதரிக்கிறார்கள், யார் உங்கள் வளர்ச்சியை சகிக்க முடியாமல் நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதாக உணர்வீர்கள். இதனால் சில முகமூடிகள் தானாகவே கழன்று விழும். நீங்கள் அதை வெளிப்படையாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மனம்தான் அந்த இடத்தில் உங்கள் சக்தியாக இருக்கும். காதல் விஷயங்களில் ஆழமான புரிதல் உருவாகும். உணர்ச்சி மட்டுமே போதாது, மரியாதையும் பாதுகாப்பும் அவசியம் என்ற உணர்வு வலுப்பெறும். அதனால் நீங்கள் இனிமேல் குறைவான விஷயங்களில் சமாதானப்பட மாட்டீர்கள். குடும்பத்தில் உங்கள் இடம் உறுதியடையும். முன்பு பேசாமல் இருந்த விஷயங்களில் கூட இப்போது உங்கள் கருத்து கேட்கப்படும். இது உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியை தரும். ஆன்மீக ரீதியாக ஒரு பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். எதுவாக நடந்தாலும் என்னை காப்பாற்ற ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்குள் உறுதியாக வேரூன்றும். இதனால் பயம் குறையும், தைரியம் அதிகரிக்கும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய நிலை இல்லை. நீங்கள் உங்கள் பாதையில் அமைதியாக நடந்தாலே போதும். அந்த அமைதியான நடைதான் பலர் பொறாமையில் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால், நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கே வரும். காரணம், இந்த உயர்வு ஒரே நாளில் நடந்தது அல்ல, ஆனால் இப்போது அதன் பலன் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. முன்பு உங்களை பின்தள்ளிய சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு பாடமாக மட்டுமே இருக்கும். அவை உங்களை கட்டுப்படுத்தாது. வேலை மற்றும் சமூக வாழ்க்கையில் உங்கள் நடத்தை, உங்கள் அமைதி, உங்கள் சொற்களின் அளவு இவையெல்லாம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். அதிகமாக பேசாமல் தேவையான இடத்தில் மட்டும் பேசும் உங்கள் பழக்கம் உங்களுக்கு ஒரு தனித்த மதிப்பை உருவாக்கும். சிலர் உங்களை அணுகும் போது கூட ஒரு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். இதை பார்த்து முன்பு உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு குறை உணர்வை அனுபவிப்பார்கள். பண விஷயங்களில் ஒரு முக்கியமான புரிதல் வரும். அதிகம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல, மன அமைதியுடன் செலவழித்து பாதுகாப்பாக சேமிப்பதே உண்மையான வளம் என்ற உணர்வு வலுப்பெறும். அதனால் நீங்கள் இனிமேல் யாரையும் காப்பாற்ற வேண்டும், யாருக்காகவும் உங்கள் எல்லையை மீற வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியே வருவீர்கள். இது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அது உங்கள் பொறுப்பல்ல.
உறவுகளில் நீங்கள் இனிமேல் சமநிலையை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் கொடுப்பது போலவே எதிர்பார்ப்பீர்கள். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் முயற்சி செய்யும் உறவுகள் மெதுவாக முடிவுக்கு வரும். இது சண்டையோ பிரச்சனையோ இல்லாமல் இயல்பாகவே நடக்கும். சில உறவுகள் மனமாக முடியும், சில உறவுகள் ஆழமாக மாறும். காதல் தொடர்பாக உங்கள் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். இது எனக்கு பாதுகாப்பு தருதா, மரியாதை தருதா என்ற கேள்விகளுக்கு கிடைக்கும் பதிலின் அடிப்படையில்தான் நீங்கள் முடிவு எடுப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். குடும்பத்தில் ஒருவிதமான அமைதி நிலவும். முன்பு இருந்த சிறு சிறு பதற்றங்கள் குறையும். உங்கள் இருப்பை வீட்டிற்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வீட்டில் ஒரு மாற்றம் செய்யலாம். சுத்தம், அலங்காரம் அல்லது இடமாற்றம் போன்றவை. இது உங்கள் மனநிலையையும் புதுப்பிக்கும். ஆன்மீக ரீதியாக உங்கள் நம்பிக்கை இன்னும் ஆழமாகும். கடவுளிடம் கேட்பதை விட நம்பிக்கையுடன் ஒப்படைப்பது என்ற மனநிலை உருவாகும். இதனால் மனசுமை குறையும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் எதையோ தேடி ஓடவில்லை. நீங்கள் அமைதியாக நின்ற இடத்திற்கே தேவையானவை தானாக வந்து சேரும். அந்த நிலைதான் பலர் வெளியிலிருந்து பார்த்து பொறாமைப்படும் உங்கள் உண்மையான உயர்வு. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதியான நிலை உருவாகிவிட்டதை நீங்கள் உள்ளுக்குள் உணர ஆரம்பிப்பீர்கள். இனிமேல் யாராவது உங்களை இலகுவாக அசைக்க முடியாது. முன்பு போல வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தாது, செயல்கள் உங்களை குழப்பாது. காரணம், உங்கள் அடையாளம் இப்போது உங்கள் உள்ளுக்குள் உறுதியாக பதிந்துவிட்டது. வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை வலுப்பெறும். பெரிய பாராட்டுகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்குள் ஒரு திருப்தி இருக்கும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் நீண்ட நாட்களாக எண்ணிய ஒரு மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். அது இடமாற்றம், தொழில் விரிவாக்கம் அல்லது வாழ்க்கை முறையில் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கலாம். இந்த முடிவை நீங்கள் யாருடைய அனுமதியும் இல்லாமல் உங்கள் மனசின் தெளிவோடு எடுப்பீர்கள். பண விஷயங்களில் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். முன்பு இருந்த என்ன ஆகுமோ என்ற பயம் குறையும். வருமானம் ஒரே நேரத்தில் பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை என்றாலும் அது நம்பகமாக தொடரும். இதுவே உங்களுக்கு மன அமைதியை தரும். சிலருக்கு இந்த காலத்தில் ஒரு பழைய கடன் அல்லது நீண்ட நாட்களாக சிக்கிய ஒரு பண விஷயம் முடிவுக்கு வரலாம். இது ஒரு பெரிய சுமை இறங்கிய உணர்வை தரும். உறவுகளில் நீங்கள் இனிமேல் விளக்கங்கள் கொடுக்க மாட்டீர்கள். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரியாதவர்கள் விலகுவார்கள் என்ற மனநிலை உருவாகும். இதனால் தேவையற்ற விவாதங்கள் குறையும். குடும்பத்தில் உங்கள் நிலை தெளிவாக உறுதியடையும். நீங்கள் பேசும்போது கவனம் செலுத்தப்படுவது, உங்கள் முடிவுகள் மதிக்கப்படுவது போன்ற மாற்றங்களை காண்பீர்கள். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகளை விட நிலைத்தன்மை முக்கியம் என்ற புரிதல் வலுப்பெறும். அதனால் நீங்கள் இனிமேல் தற்காலிக சந்தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். உண்மையான பாதுகாப்பு தரும் உறவுகளையே தேர்வு செய்வீர்கள். ஆன்மீக ரீதியாக ஒரு ஆழமான அமைதி உங்களுக்குள் நிலைபெறும். எதுவாக நடந்தாலும் இது கூட என் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்ற ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்கும். இதனால் கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் போன்றவை மெதுவாக குறையும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை வெளியில் மிக பிரம்மாண்டமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அது மிகவும் வலுவாக நிலைத்ததாக மாறிவிட்டது. அந்த நிலைத்த தன்மைதான் உங்களை நீண்ட காலம் உயரத்தில் வைத்திருக்க போகும் உண்மையான வெற்றி. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா மாற்றங்களும் இப்போது ஒரே கோட்டில் வந்து சேர்ந்தது போல ஒரு நிறைவு உணர்வு கிடைக்கும். இதுவரை நடந்த சோதனைகள், தாமதங்கள், மனிதர்களால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் இதற்காகத்தான் என்று புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதலே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும். இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க மாட்டீர்கள். அதை அனுபவமாக மட்டும் எடுத்துக்கொள்வீர்கள். வேலை மற்றும் பண விஷயங்களில் நீங்கள் அடைந்துள்ள நிலை ஒரே நாளில் கிடைத்தது அல்ல என்பதில் நீங்கள் பெருமை கொள்வீர்கள். யாரும் பார்த்திருக்காத நேரங்களில் நீங்கள் செய்த உழைப்பு, எடுத்த பொறுமையான முடிவுகள், இவையெல்லாம் தான் இப்போது உங்களை இந்த இடத்தில் நிறுத்தியுள்ளது என்ற தெளிவு வரும். சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் தங்களின் வாழ்க்கை இலக்குகளை மறுபடியும் எழுதலாம். இதுதான் எனக்கு போதும் என்று சில விஷயங்களை விட்டுவிடுவீர்கள். இதை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று சில புதிய இலக்குகளை அமைப்பீர்கள். பண விஷயங்களில் நீங்கள் இனிமேல் பயத்தால் முடிவு எடுக்க மாட்டீர்கள். அதே நேரத்தில் அவசரத்தாலும் முடிவு எடுக்க மாட்டீர்கள். இந்த சமநிலைதான் உங்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும். உங்கள் சேமிப்பு, உங்கள் முதலீடு, உங்கள் செலவுகள் இவையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதை பார்த்து சிலர் இவன் ரொம்ப மாறிட்டா என்று பேசலாம். அது உண்மைதான். நீங்கள் இனிமேல் உங்களை மதிக்க தொடங்கியிருக்கிறீர்கள். உறவுகளில் ஒரு தெளிவான எல்லை உருவாகும். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும், யாரை எவ்வளவு தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்காது. இதனால் சில உறவுகள் குறையலாம். ஆனால் மீதம் இருப்பவை உண்மையாகவும் ஆழமாகவும் இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறுவீர்கள். பிரச்சனை வந்தால்
அவனை கேட்டு பார்ப்போம் என்று சொல்லப்படும் நிலைக்கு வருவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த மரியாதை. காதல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதிதான் உண்மையான சந்தோஷம் என்ற உணர்வு உறுதியாக பதியும். அதிக உணர்ச்சியேற்ற இரக்கங்கள் இல்லாமல் நிலைத்த உறவுகளையே நீங்கள் விரும்புவீர்கள். ஆன்மீக ரீதியாக நீங்கள் இன்னும் அமைதியாக, இன்னும் ஆழமாக மாறுவீர்கள். கடவுளிடம் கேட்கும் பிரார்த்தனைகள் கூட மாறும். எனக்கு இது வேண்டும் என பதற்கு பதிலாக எனக்கு சரியானதை நீ கொடு என்ற ஒப்படைப்பு உருவாகும். இந்த கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பொறாமை வரக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது. ஆனால் அந்த மாற்றத்தின் அழகு வெளிச்சத்தில் இல்லை. அது உங்கள் அமைதி, உங்கள் மரியாதை, உங்கள் நிலைத்த வாழ்க்கையில் இருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.